ஒரு கிராமத்துல இந்த வால்நட் மரம் இருக்கு இல்லையா? அது அவங்களுக்கு போய் அந்த பருப்பை ஃபுல்லா பொறுக்கி மலை மேல வச்சு உடைச்சு டெய்லி சாப்பிட்றவா ஒரு பழக்கம் வந்து இருந்திருக்கு ஒருத்தருக்கு. வேற யாருமே போய் இதை ஒன்றும் பெருசா ஒன்றும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா, தினந்தோறும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் பேரே வாதுமை கொட்டை உடைப்பவன் அப்படின்ற மாதிரி ஒரு பேரே வந்துருச்சு. இந்த வால்நட் உடைச்சு உடைச்சு சாப்பிட்றதுனால அவரோட பேரே மறந்து போற அளவுக்கு இந்த பேர் எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போயிட்டு இருந்திருக்கு. அவருக்கு வயசானதுக்கு அப்புறம் ஒரு நாள் இறந்து போயிட்டாரு. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இவனுக்கு அந்த வால்நட் தானே ரொம்ப பிடிக்கும். அதனால பேசாம அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே புதைச்சிடலான்னு புதைச்சிட்டாங்க. அப்போ அது வழியா ஆடு மேய்ச்சிட்டு வந்த ஒருத்தன், அவர் வந்து இருட்டுக்குள்ள பொறுக்கி வேற ஒருத்தர் வந்திருக்காரு அதே சைடு. அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் பொறுக்கிட்டு இருக்கவும் ஆடு மேய்க்கிறது ஒருத்தன் வந்து பார்த்துட்டு, ஆஹா! அவன் தான் பேய வந்து பொறக்குறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போய் ஊர்ல உள்ள எல்லார்ட்டையும் சொல்ல. அப்ப மறுநாள் என்னன்னா, அவரு மேல மலை மேல உட்காந்து நல்ல பொழுதடைஞ்ச நேரத்துல உடைச்சுக்கிட்டு இருக்காரு. தூரத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு இவரோட உருவம் மாரியே தெரிஞ்சிருக்கு. இறந்து போனவரோட உருவம் மாரியே. ஐயய்யோ! அப்படின்னா பேயா வந்துட்டா அப்படின்னு மக்கள்லாம் அலறி போனாங்களாம். பக்கத்துல போய் பார்க்கறதுக்கு கூட பயப்பட்டாங்களாம். இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னா, அவன் டக்குன்னு செகண்ட்ல ஓடியே போயிட்டான் அந்த பக்கட்டு குதிச்சு. அதுல ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க பேய் தான் வந்துருச்சு. எப்படி டக்குன்னு மறைய முடியும் அப்படின்ற மாரி. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பேய், பிசாசு அப்படின்ற ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தவங்க லைட்டா கிட்டத்தட்ட அவங்களே நம்பாத ஒரு விஷயத்தையே சும்மா யார்ட்டயாவது சொல்றத வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அத உண்மைன்னு நம்பிர்றோம். அங்க பேய பார்த்தோம், இங்க பிசாச பார்த்தோம், உட்காந்து அழுதுச்சு, ஓடுச்சு அந்த மாதிரி. அதனால தேவையில்லாத மூட நம்பிக்கைகள நம்பாம இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது.